முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தலில் அதிக அளவில் கருப்பு பண நடமாட்டம், தேர்தல் பத்திர திட்டம் ரத்தானதற்கு அனைவரும் வருந்துவார்கள் என மோடி கருத்து. தேர்தல் பத்திரங்கள் என்ற பெயரில் அரங்கேறிய மிரட்டி பணம் பறிக்கும் ஊழல், உண்மை வெளிச்சத்திற்கு வந்த பயம் பிரதமர் முகத்தில் தெரிவதாக ராகுல் விமர்சனம். மலிவான அரசியல் செய்யும் மோடியை போன்ற பிரதமரை இந்தியா பார்த்ததில்லை, மிகப்பெரிய வசூல் சக்கரவர்த்தியாக செயல்படுவதாக ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு 3 நாட்களே உள்ள நிலையில் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரம், அதிமுகவினர் யாரை பிரதமராக ஆதரிப்பார்கள் என்று அன்புமணி கேள்வி. நடிகைக்கு பணம் கொடுத்த புகாரில் ட்ரம்ப் வழக்கில் விசாரணை ஆரம்பம், அமெரிக்காவில் கிரிமினல் வழக்கை சந்திக்கும் முதல் முன்னாள் அதிபர். வணக்கம். வணக்கம். மக்களவைத் தேர்தலில் அதிக அளவில் கருப்பு பணம் புழங்குவதாக தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி, தேர்தல் பத்திரத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புக்கு அனைவரும் வருந்துவார்கள் என்று கூறியுள்ளார். 2018ஆம் ஆண்டு பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட தேர்தல் பத்திரங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதால் அதனை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. அவற்றை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தேர்தல் பத்திரம் சட்டவிரோதமானது என்று கூறி கடந்த பிப்ரவரி மாதம் அதனை ரத்து செய்தது. மேலும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்தவர்கள் மற்றும் பெற்றவர்கள் குறித்த விவரங்களை வெளியிடுமாறு பாரத ஸ்டேட் வங்கிக்கு உத்தரவிட்டது. இதையடுத்து வெளியிடப்பட்ட பட்டியலில் தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிகப்பெரிய அளவில் ஆதாயம் அடைந்தது பாஜக என்பது வெளிச்சத்திற்கு வந்தது. இந்நிலையில் ANI செய்தி நிறுவனத்திற்கு சிறப்பு நேர்காணல் அளித்துள்ள திரு மோடி, தேர்தலில் கருப்பு பண புழக்கத்தை தடுக்க நீண்ட ஆலோசனைக்கு பிறகு தேர்தல் பத்திரங்கள் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக கூறினார். இதன் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு எங்கிருந்து பணம் வந்தது, எந்த நிறுவனம் கொடுத்தது, எப்படி எங்கே கொடுத்தார்கள் போன்ற விவரங்கள் தெரிய வந்ததாக திரு மோடி விளக்கம் அளித்தார். இந்த திட்டத்தில் குறையில்லை என்று கூறவில்லை என்ற அவர், அதே சமயம் படிப்படியாக அதை மேம்படுத்தலாம் என்றார். मैं ये कभी नहीं कहता हूँ निर्णय में कोई कमी नहीं होती है, निर्णय तो चर्चा कर सीखते हैं, सुधारते हैं, इसमें भी सुधार के लिए बहुत संभावना है, लेकिन आज हम पूरी तरह काले धन की तरफ देश को धकेल दिया है और इसलिए मैं कहता हूँ सब लोग पछताएंगे, जब बाद में ईमानदारी से सोचेंगे सब लोग पछताएंगे. தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததால் மக்களவை தேர்தலில் கருப்பு பணம் தாராளமாக புழங்குவதாக திரு மோடி தெரிவித்தார். 3000 நிறுவனங்களில் 37% நிறுவனங்கள் தான் பாஜகவுக்கு நிதி அளித்ததாக அவர் கூறினார். அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள மொத்த வழக்குகளில் 3% பேர்தான் அரசியல்வாதிகள் என்றும் எஞ்சிய 97% பேர் அரசியல்வாதிகள் அல்ல என்றும் திரு மோடி தெரிவித்தார். தாம் பதவியேற்ற பிறகு ஊழலை ஒழிப்பதில் அமலாக்கத்துறை சிறந்த முறையில் செயலாற்றி வருவதாக தெரிவித்த அவர், தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதாக கூறினார். 78 நிமிடங்கள் நீடித்த நேர்காணலில் வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், மணிப்பூர் விவகாரம், விவசாயிகள் பிரச்சினை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து அவரிடம் எந்த கேள்வியும் கேட்கவோ அவர் பதிலளிக்கவோ இல்லை என்று விமர்சனம் எழுந்துள்ளது. தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் மிரட்டி பணம் பறிக்கும் மிகப்பெரிய ஊழல் பிரதமர் திரு மோடி தலைமையில் அரங்கேறி இருப்பதாக காங்கிரஸ் MP திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள அவரின் காரை நிறுத்திய செய்தியாளர்கள் தேர்தல் பத்திரம் குறித்த பிரதமர் திரு மோடியின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த திரு ராகுல் காந்தி, தேர்தல் பத்திரங்கள் வழங்கப்பட்ட தேதியும் வழங்கியவரின் பெயரும் மிகவும் முக்கியம் என்றும், தேர்தல் பத்திரங்கள் வழங்கப்பட்ட அடுத்த நாள் அவர்களுக்கு அரசின் முக்கிய ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டுள்ளன அல்லது அவர்கள் மீதான வழக்கை CBI வாபஸ் பெற்றுள்ளது என்று கூறினார். உலகின் மிகப்பெரிய ஊழல் இது என்று குறிப்பிட்ட திரு ராகுல், மிரட்டி பணம் பறிக்கும் இந்த ஊழலுக்கு மூளையாக திரு மோடி செயல்பட்டதாக குற்றம் சாட்டினார். उसी के एकदम बाद उनको या तो कॉन्ट्रैक्ट मिला है या फिर जो CBI का उन पर इंक्वायरी हो रही थी वो हटाई गई है. तो ये प्रधानमंत्री पकड़े गए हैं, इसीलिए ये ANI को इंटरव्यू दे रहे हैं. मैं बता रहा हूं, सुनो, ये पकड़े गए हैं. ये दुनिया का सबसे बड़ा एक्सटॉर्शन स्कीम है और इसके मास्टरमाइंड नरेंद्र मोदी जी हैं. மாபெரும் ஊழல் வெளியே வந்துவிட்ட பயம் திரு மோடியின் முகத்தில் தெரிவதாக திரு ராகுல் காந்தி விமர்சித்தார். சுதந்திர இந்தியாவில் நடைபெற்றுள்ள மிகப்பெரிய ஊழல் இது என்று தெரிவித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் திரு D. ராஜா, தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜகவிற்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைத்தது என்று திரு மோடி விளக்கமளிக்க வேண்டும் என்றார். Then the data which came to public domain thoroughly exposed BJP as the most corrupt party. The electoral bond scheme is the most the biggest corruption
political corruption, political scam, political scandal that took place in the post-independent India that happened under the nose of Mr. Modi, and who claims to be very angelic and very Puritan. ஒரு பக்கம் ஊழலை ஒழிப்பதாக கூறும் பிரதமர், மறுபுறம் மதுபான ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சரத் சந்திர ரெட்டியிடம் இருந்து 60 கோடி ரூபாய் பெற்றுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியின் திரு கோபால் ராய் குற்றம் சாட்டியுள்ளார். நஷ்டத்தில் இயங்கும் நிறுவனங்களிடம் இருந்தும் பாஜக தேர்தல் பத்திரம் பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த பணம் எங்கிருந்து வந்தது, அவை கருப்பு பணம் அல்லாமல் வேறென்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஒவ்வொரு எதிர்க்கட்சியையும் துரத்தி வரும் அமலாக்கத்துறையை பிரதமர் பாராட்டுவது வியப்பல்ல என்று கூறியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் திருமதி சாஷி பாஞ்சா, ஏனென்றால் அவர்களை ஏவி விடுவதே அவர்தான் என்று சாடியுள்ளார். பதவி வெறியில் பிரிவினை பேச்சில் ஈடுபட்டு மலிவான அரசியல் செய்யும் திரு மோடியை போன்ற பிரதமரை இந்திய வரலாறு இதுவரை பார்த்ததில்லை என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் அருகே மஞ்சம்பாக்கத்தில் திருவள்ளூர் தொகுதி இந்தியா கூட்டணி வேட்பாளர் திரு சசிகாந்த் செந்தில், வடசென்னை வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி ஆகியோரை ஆதரித்து நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் வாக்கு சேகரித்தார். அப்போது உரையாற்றிய திரு ஸ்டாலின், தற்போது நடைபெறும் தேர்தல் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா அல்லது சர்வாதிகாரம் இருக்க வேண்டுமா, இடஒதுக்கீடு முறை தொடர வேண்டுமா வேண்டாமா, எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ வேண்டுமா வாழக்கூடாதா என்பதை தீர்மானிக்கும் தேர்தலாக மாறியுள்ளது என்றார். பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி வரி அமல் என இரவில் மோடி வெளியிட்ட அறிவிப்புகளால் மக்கள் அவதிப்படுவதை மாற்றி விடியலை ஏற்படுத்தவே இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், திமுகவும் காங்கிரசும் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கைகள் ஹீரோ என்றால் பாஜகவின் தேர்தல் அறிக்கை வில்லன் என்றார். நாட்டுக்கு வரப்போகும் மிகப்பெரிய ஆபத்துக்கான ட்ரெய்லர் தான் பொது சிவில் சட்டம் என்று கூறிய திரு ஸ்டாலின், இடி, ஐடி, சிபிஐ மூலம் மிரட்டி கட்சியை உடைப்பது, எம்பி, எம்எல்ஏக்களை கைது செய்வது, தேர்தல் பத்திரங்கள், பிஎம் கேர்ஸுக்கு நிதி வாங்குவது என வசூல் சக்கரவர்த்தியாக திரு மோடி திகழ்வதாக விமர்சித்தார். இந்த இந்திய துணைக்கண்டத்தில் மரியாதைக்குரிய நேரு தொடங்கி மோடி வரைக்கும் 14 பேர் பிரதமராக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மாதிரி இடி, ஐடி, சிபிஐ வச்சு மிரட்டி கட்சியை உடைக்கிறது, எம்எல்ஏ எம்பிக்களை வாங்கிறது, முதலமைச்சர்களை கைது செய்கிறது, தொழில் முனைவோர்களை மிரட்டி தேர்தல் பத்திரம் வாங்கிறது, பிஎம் கேர்ஸ்னு தனியாக அறக்கட்டளை வச்சு நிதி வாங்கிறதுன்னு வசூல் பண்ண ஒரே வசூல் ராஜா மோடி ஒருத்தர் தான். தேர்தல் வந்துவிட்டதே, தமிழ்நாட்டுக்கு போக வேண்டுமே, அங்கே சொல்லவாவது ஏதாவது ஒரு சிறப்பு திட்டத்தை திரு மோடி அறிவித்திருக்கிறாரா, குறைந்தபட்சம் எய்ம்ஸ் மருத்துவமனையாவது கட்டியிருக்கிறாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அட்லீஸ்ட் வெள்ளத்தில் தத்தளிப்பவர்களுக்கு உதவ நிதி கேட்கிறார்களே என்று நிதியாவது கொடுத்தாரா திரு மோடி என்றும் திரு ஸ்டாலின் வினவினார். தன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சிக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியாத பிரதமர் எந்த முகத்தோடு வாக்கு கேட்டு வருகிறார் என்று கேட்ட அவர், தமிழ்நாட்டின் உரிமைகளை பாஜகவிடம் அடகு வைத்த அடிமை ஆட்சிதான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி என்றார். சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏஏ சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்டது, வேளாண் சட்டங்களை ஆதரித்தது, தமிழக ஆளுமைகளுக்கு காவி சாயம் பூசியது என அத்தனை நிகழ்வுகளிலும் நாடகமாடிய எடப்பாடி திரு பழனிசாமி இப்போது பாஜக எழுதி கொடுத்த எதிர்ப்பு ஸ்கிரிப்டில் தேர்தலுக்காக நடத்தி வரும் நாடகம் மக்களிடம் எடுபடாது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த தேர்தலில் அளிக்கும் வாக்கு பாசிசத்தை வீழ்த்தி இந்தியாவை காக்கும் வாக்கு என்ற திரு ஸ்டாலின் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவிற்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மத்திய சென்னை மற்றும் தென் சென்னை தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி மாநில உரிமைகளை மீட்பதற்காகவே பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியதாக கூறினார். பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன் கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருந்தபோது குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோல், டீசல் இப்போது அதிக விலைக்கு விற்கப்படுவது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். 2014 பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பொழுது 1 லிட்டர் பெட்ரோல் 71 ரூபாய், ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $105. இப்ப 2024 பெட்ரோல் விலை $102 ரூபாய், கச்சா எண்ணெய் ஒரு பேரல் வெறும் $86, கிட்டத்தட்ட $19 ஒரு பேரல் கச்சா எண்ணெய்க்கு விலை குறைஞ்சிருக்குது. அப்ப பெட்ரோல் டீசல் விலை குறைக்க வேணும்ல, குறைக்கல. மத்தியில் ஆளுகின்ற அரசு மக்கள் மீது மிகப்பெரிய சுமை சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். மயிலாடுதுறை பாஜக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், மத்தியிலும் ஆளும் கட்சி கிடையாது, மாநிலத்திலும் ஆளும் கட்சி கிடையாது என்ற நிலையில் அதிமுகவினர் எதற்காக தேர்தலில் நிற்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார்.
பொள்ளாச்சியில் திமுக வேட்பாளர் திரு ஈஸ்வரசாமிக்கு வாக்கு சேகரித்த மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் திரு கமல்ஹாசன், மதமும் அரசியலும் கலந்த எந்த நாடும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை என்றார். மதமும் அரசியலும் கலந்த எந்த நாடும் உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. மதம் உங்கள் பர்சனல் விஷயம், உங்கள் தனி மனித உரிமை. மதம் என்பது அவரவர் சாமியை மனசுல கும்பிட்டுக்குங்க. ஆனால் நாட்டுக்கு நல்லது செய்யும் அரசை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். குமாரபாளையத்தில் திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ பிரச்சாரம் செய்தார். அப்போது நாட்டின் பண்பாடு, நாகரீகம், மொழி, கலாச்சாரம் ஆகியவற்றை காப்பாற்ற திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிவகாசியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வாக்குகளை பெறுவதற்காக திரு மோடி ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசி வருவதாக கூறினார். பிரதமர் திரு மோடி ஒரு மகா நடிகர் என்றார் அவர். நாட்டிலேயே மிகச்சிறந்த நடிகர் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அவருக்கு நிகராக இதுவரையில் எந்த நடிகரும் இதுவரை வரவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டிய நடிகராக, மகா நடிகராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். மதுரை மாவட்டம் டி கல்லுப்பட்டியில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அக்கட்சியின் தலைவர் திருமதி பிரேமலதா பாஜகவை பற்றியோ திரு மோடியை பற்றியோ பேசுவதை தவிர்த்தார். விஜய பிரபாகரனுக்கு விருதுநகர் தொகுதியில்தான் திருமணம் நடக்கும் என்று கூறி அவர் வாக்கு சேகரித்தார். கடலூரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்த அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், ஓட்டிற்காக காசு கொடுப்பவன் பாவி என்றால் அதை வாங்கிக் கொண்டு வாக்களிப்பவன் தேச துரோகி என்று கூறினார். பாலியல் குற்றச்சாட்டில் இருந்து தம்மை பாதுகாக்க நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியமளித்தார். ஸ்டாமி டேனியல்ஸ் என்ற ஆபாசப்பட நடிகையுடன் 2006ஆம் ஆண்டு ட்ரம்ப் உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் 2016ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட போது நடிகையுடனான தமது உறவை மறைக்க வழக்கறிஞரும் இடைத்தரகருமான மைக்கேல் கோஹன் மூலம் $1,30,000 அவர் கையூட்டாக கொடுத்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது. மைக்கேல் கோஹனுக்கு பணம் அனுப்பியதற்கான காசோலைகள் ஆதாரமாக இருப்பதாகவும் அவற்றை ட்ரம்ப் மறைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. ஆபாசப்பட நடிகைக்கு பணம் வழங்கியதை தேர்தல் செலவு கணக்கில் சேர்த்த ட்ரம்ப் போலியாக செலவு கணக்கு காட்டியதாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு மன்ஹாட்டன் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் அங்குள்ள நீதிபதிகள் பெரும்பாலும் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவானவர்கள் என்பதால் வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என ட்ரம்ப் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆனால் அதனை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது ட்ரம்ப் நேரில் ஆஜராகி சாட்சியமளித்தார். அமெரிக்க வரலாற்றில் முன்னாள் அதிபர் ஒருவர் கிரிமினல் வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராவது இதுவே முதல் முறையாகும். வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் போட்டியிடுவதால் இந்த வழக்கு அவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒருவேளை நீதிமன்றம் தண்டனை விதித்தால் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதில் ட்ரம்புக்கு சிக்கல் ஏற்படலாம் என சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ட்ரம்ப் மீது அரசின் ரகசிய ஆவணங்களை தனது வீட்டில் மறைத்து வைத்திருந்தது, தேர்தல் முறைகேடு குற்றச்சாட்டு உள்ளிட்ட 3 கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வாக்குப்பதிவு நாள் நெருங்க தேர்தல் களத்தில் வாக்கு சேகரிக்கும் வேட்பாளர்கள் அரங்கேற்றும் விதவிதமான யுக்திகள் வாக்காளர்களை ரசிக்க வைத்துள்ளது. நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி மகுடஞ்சாவடி பகுதியில் பிரச்சாரம் செய்தபோது தன்னுடன் எம்ஜிஆர் வேடமணிந்த ஒருவரையும் வைத்துக் கொண்டு வாக்கு சேகரித்தார். நீலகிரி தொகுதி பாமக வேட்பாளர் எல் முருகன் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் நடனமாடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். கோத்தகிரியில் அவர் ஆடிய நடனம் அனைவரையும் கவர்ந்தது. ராமநாதபுரம் தொகுதியில் பல பன்னீர்செல்வங்களை எதிர்த்து போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தனது சின்னமான பலாப்பழத்தை பிரபலப்படுத்தும் பதாகைகளுடன் சிறுவர்களை களமிறக்கியுள்ளார். அவர்கள் சின்னத்தின் மதிப்பு தெரியாமல் தலைகீழாக பிடிப்பது தனி சுவாரஸ்யம். ஆரணி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் காட்டேரி கிராமத்தில் பிரச்சாரம் செய்ய சென்றபோது வயலில் இறங்கி முதுகில் இயந்திரத்தை கட்டிக்கொண்டு கேழ்வரகு பயிறு மருந்து அடித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் க செல்வம் படுநெல்லி கிராமத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக சென்றபோது 30 அடி உயரமும் 150 கிலோ எடையும் கொண்ட பிரம்மாண்டமான மாலையை கிராம மக்கள் அணிவித்து வரவேற்பு அளித்தனர்.
சிதம்பரம் தொகுதியில் பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் பேசிக் கொண்டிருந்த போது தொண்டர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் அவர் உரிமையுடன் கண்டித்து அமர வைத்தார். மதிப்புக்குரிய நம்முடைய அம்மையார் கார்த்திகை அம்மா அவர்களை சரி விடு விடு டேய் டேய் அவன் புடுடா டேய். தேனி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு வாக்கு சேகரிக்க அப்பகுதி திமுகவினர் மற்றவர்களை விட ஒரு படி மேலே சென்று விட்டனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்ற தேனி மாவட்ட பக்தர்களிடம் வாக்கு சேகரிப்பதற்காக அவர்கள் சபரிமலைக்கே படையெடுத்து பிரச்சாரம் செய்தனர். திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக நடிகர் சரத்குமார் பிரச்சாரம் செய்தபோது தீவிர ரசிகர் ஒருவர் ஆர்வ மிகுதியால் அவருக்கு முத்தமிட்டதால் சிரிப்பலை எழுந்தது. அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் விதவிதமாக நூதன பிரச்சாரங்களை அரங்கேற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு போட்டியாக திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியனும் களமிறங்கியுள்ளார். 100% வாக்களிப்பை ஊக்குவிக்கும் விதமாக திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் பாராசூட்டில் பறந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய அவருக்கும் கூடுதல் ஆட்சியர் திரு ரிஷபுர்க்கும் பாராட்டுகள் குவிந்தன. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிக அளவு பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை தென்மேற்கு பருவமழை பெய்யும் நிலையில் மத்திய பசிபிக் கடலில் ஏற்படும் வெப்ப மாற்றம் காரணமாக உருவாகும் எல்னினோ தாக்கத்தால் கடந்த ஆண்டு மழை அளவு குறைந்தது. எனினும் இந்த ஆண்டு எல்னினோவுக்கு எதிரான லானினோ நிகழ்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம், அதனால் தென்மேற்கு பருவமழை 87% என்ற இயல்பை விட அதிகரித்து 106% வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணித்துள்ளது. நாட்டின் வடமேற்கு, வடகிழக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இயல்பை விட மழை குறைவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பம் மேலும் அதிகரிக்கும் என்றும் தென் மாவட்டங்களில் 18ஆம் தேதி மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டில் நேற்று 9 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் சுட்டெரித்தது. ஈரோட்டில் 104.36 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சேலத்தில் 103.64 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், நாமக்கல்லில் 102.2 டிகிரியும், திருச்சியில் 101.66 டிகிரியும் வெயில் கொளுத்தியது. தருமபுரி, கரூர், பரமத்தி, திருத்தணியில் 101.3 டிகிரியும், வேலூரில் 100.94 டிகிரியும், திருப்பத்தூரில் 100.76 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் பதிவானது. மீண்டும் முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தலில் கருப்பு பண புழக்கத்தை தடுக்கவே தேர்தல் பத்திரம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்ததாக பிரதமர் மோடி விளக்கம் அளித்துள்ளார். விளக்கத்தை நிராகரித்துள்ள எதிர்க்கட்சிகள் தேர்தல் பத்திர முறைகேடு மூலம் பணம் பறிக்கும் ஊழலுக்கு பிரதமர் தலைமை வகித்ததாக குற்றம் சாட்டியுள்ளன. மலிவான அரசியல் செய்வதுடன் வசூல் சக்கரவர்த்தியாகவும் மோடி செயல்படுவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.